ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம சேனல் சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த இயர் 1991 இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இயர் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது 1947 1950s ரொம்பவே முக்கியமான இயர்ஸ் அல்லவா? அதே அளவுக்கு இன்ஃபேக்ட் அதோட முக்கியமான இயர் இந்த 1991 நம்ம சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா, அந்த இயர்ல ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்திருக்கு. அது என்ன இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்னா, எக்ஸாக்டா 29 இயர்ஸ்க்கு முன்னாடி 24th July 1991 நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டரும் அப்போதைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த மிஸ்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் பண்றாரு. பட்ஜெட் தான் எல்லா வருஷமும் பண்றாங்களே, அந்த இயர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் ராஜ். அதாவது 1947 to 1990 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண ஒரு பாலிசியில சிஸ்டம் வந்து இந்த லைசன்ஸ் ராஜ்னு சொல்லலாம். இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு இண்டஸ்ட்ரியலைஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பீரியட்ல வந்து எந்த ஒரு செக்டார்ல பிசினஸோ இல்ல பிசினஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸோ பண்ணணும்னாலும் கவர்மெண்ட் தான் ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. பிரைவேட்டா வந்து பெருசாவோ சின்னதாவோ பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் அக்யூர் பண்ணணும். அந்த லைசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80 டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த லைசன்ஸ் கிடைச்சாலும் பிசினஸ் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. கவர்மெண்ட் தான் வந்து ஃபுல்லா டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிசினஸ் பண்ணணும், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், அது என்ன பிரைஸ்க்கு விற்கணும். அது மட்டும் இல்லாம அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி. அது இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ற நிலைமைக்கு போச்சுன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அதோட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் வந்து இந்த லைசன்ஸ் ராஜ். இப்ப இருக்க மாதிரி நிறைய செக்டர்ஸும் அப்ப கிடையாது. ரொம்ப முக்கியமான பெரிய செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் மட்டும்தான். ஈவன் ஆட்டோமொபைல், ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக் ஸ்டேஜ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப இருக்க மாதிரி ஐடி, கம்யூனிகேஷன் செக்டர்ஸ் எல்லாம் அப்ப சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம சர்டன் செக்டர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஏர்லைன் செக்டர் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. கார்ஸும் பெரிய லெவலுக்கு இல்ல. அம்பாசடர், ஃபியாட் மாதிரி வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் இருந்துச்சு. ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா வெறும் பஜாஜ் மட்டும் தான். உங்களுக்கு ஸ்கூட்டர் வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி கிட்டதுக்கு வந்து நிறைய மந்த்ஸ் வெயிட் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வெரி ஃபியூ பிரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து அப்போ மார்க்கெட்ல இருந்தாங்க, ரிலையன்ஸ், டாடா மாதிரி. சோ நம்ம கண்ட்ரில பிரைவேட் பிளேயர்ஸ்க்கே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உள்ள வரதுக்கான சான்ஸே இல்ல. கவர்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலமா தான் பிரிட்டிஷ் உள்ள வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினாலே அப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாக்குள்ள அலோவே பண்ணல. சோ இதுதான் வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சோ இப்ப நம்ம அடுத்து நம்ம எங்க போறோம்னா, ஜான்வரி 1991 அப்போ வந்து நம்ம இந்தியாவோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து ஜஸ்ட் 1 பில்லியன் தான் இருந்துச்சு. ஃபாரின் ரிசர்வ்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நம்மகிட்ட இருந்த யூஎஸ் டாலர்ஸோட மதிப்பு தான் இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ். இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ்னா என்ன, அது எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் இல்லையா? சோ நம்ம எப்படி வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து எந்த ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ வாங்கினாலோ நம்ம வந்து இந்தியன் ருப்பியை கொடுத்து அதை வாங்குறோமோ, அதே மாதிரி கண்ட்ரிக்கு வெளியே கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ், பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல நடக்கும். சோ நம்ம கண்ட்ரி வந்து அப்போதைக்கு அதிகமா இம்போர்ட் பண்ண ரெண்டு முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அது வந்து க்ரூட் ஆயிலும் கோல்டும். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்து க்ரூட் ஆயிலும், சவுத் ஆப்பிரிக்கா இருந்து கோல்டும் நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே நம்ம டாலர்ஸ் எல்லாம் பே பண்ணோம். அதே மாதிரி அப்ப சோவியத் யூனியன் தான் நம்மளோட மெயின் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா இருந்துச்சு. சோ அவங்களும் வந்து நம்மளுக்கு டாலர்ஸ் தான் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அந்த ஈவெண்ட்ஸ்னால நம்மள்ட்ட இருந்த அந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து சுத்தமா குறையுது. ஜான் 1991ல 1 பில்லியனா இருந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் ஜூன் மந்த்ல பாதியா குறையுது. சோ எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 வீக்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. இது ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ஃப் வார். இந்த கல்ஃப் வார்ல பாத்தீங்கன்னா அப்போதைக்கு இந்தியா அதிகமா இம்போர்ட் பண்ண கண்ட்ரிஸ் வந்து அந்த வார்ல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ வார்னால பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே க்ரூட் ஆயிலோட சப்ளை கம்மியாச்சு. சோ அதனால டிமாண்ட் ஜாஸ்தியாகி அதோட பிரைஸ் ஜாஸ்தியாச்சு. நம்ம ஏற்கனவே பே பண்ண பிரைஸோட இப்ப அதிகமா டாலர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. செகண்ட் பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனோட பிரேக்கப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு கண்ட்ரினா சோவியத் யூனியன். சோ அந்த சேம் பீரியட் பாத்தீங்கன்னா லேட் 80s 90sல சோவியத் யூனியன் வந்து பிரேக் ஆகி நிறைய கண்ட்ரிஸா மாறுச்சு. சோ அதனால வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸும் கம்மியாச்சு. தேர்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஓன் பொலிட்டிக்கல் சினாரியோ. சோ லேட் 80sல ஃபார்ம் ஆன கவர்மெண்ட்டும் வந்து நடத்த முடியாம அவங்க டிசால்வ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ராஜீவ் காந்தி அசோசினேஷன் மாதிரி நம்ம இந்தியன் சிஸ்டமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சோ எக்ஸ்போர்ட்ஸும் கம்மியானனால நம்ம அதிகமா பிரைஸ் பே பண்ண வேண்டி இருந்தனால நம்மகிட்ட இருக்க டாலர்ஸோட அளவு வந்து நேச்சுரலா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் 1991ல நம்மள்ட்ட வந்து வெறும் 3 வீக்ஸ் ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அப்போதைக்கு பணம் இருந்துச்சு.
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து டாலர்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஏன்னா வந்து இந்த இம்போர்ட்ஸ் நடக்கலைன்னா, க்ரூட் ஆயிலும் கோல்டு இல்லைன்னா நம்மளோட எக்கனாமியே கிராஷ் ஆகிற ஒரு நிலைமையில இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நம்ம கடன் வாங்குறதுக்காக வெளியில போறோம். அவங்க போற இடம் பாத்தீங்கன்னா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அது மட்டும் இல்லாம நிறைய பேங்க்ஸ், நிறைய கண்ட்ரிஸோட பேங்க்ஸ்லயும் போயிட்டு அவங்க வந்து லோன் கேட்கறாங்க. என்ன லோன்னா டாலர், US டாலர்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். சோ இப்ப இருக்க மாதிரி அப்போதைக்கு வந்து இந்தியனோட எக்கனாமி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு நல்ல பேரும் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வந்து க்ரோயிங் எக்கனாமி வந்து இருந்தோம். அதனால வந்து அந்த நம்ம லோன் கேட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சும்மா உங்களுக்கு லோன் தர முடியாது, அதெல்லாம் உங்க கண்ட்ரியோட கோல்டு எல்லாத்தையும் வந்து பிளெஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி வந்து நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம்னா நம்ம கோல்டு கொண்டு போய் பேங்க்ல வச்சு நம்ம பணம் வாங்குறோமோ, சோ அதே மாதிரிதான். ஆனா வந்து இந்தியா வந்து அவங்கள்ட்ட இருந்த மொத்த கோல்டையும் போய் இந்த IMF கிட்டையும் மற்ற பேங்க்ஸ் கிட்டையும் வந்து பிளட்ஜ் பண்ணி அன்னைக்கு வந்து லோன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். சோ எப்படி வந்து நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம் வெளியே தெரிஞ்ச அசிங்கமோ, அதே மாதிரி இந்த ஒரு லோன் கோல்ட பிளட்ஜ் பண்ற விஷயத்த வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து இது வெளியே தெரியக்கூடாது, கண்ட்ரிக்குள்ளேயும் தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாதுன்னு வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் இந்த ஈவெண்ட் அவங்க நடத்தி முடிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சூழ்நிலை இருந்தப்பதான் அந்த வருஷம் மிடிலே வந்து ஒரு நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போதைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா PV நரசிம்ம ராவும், பைனான்ஸ் மினிஸ்டரா மிஸ்டர் மன்மோகன் சிங்கும் வந்து பதவிக்கு வராங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து எப்படியாவது கண்ட்ரியை மீட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் தான் அந்த வருஷம் பட்ஜெட்ல வெளிவருது. அந்த பிளானோட பேர் பாத்தீங்கன்னா LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சோ லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைசன்ஸ் பேசணும் பாத்தீங்களா? சோ அதை வந்து டோட்டலா வந்து தகர்த்து எறிகிறாங்க. அதாவது லைசன்ஸ் வாங்குற கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சர்டன் ஃபீல்ட்ஸ் லைக் டொபாக்கோ, ஆல்கஹால், அப்புறம் வந்து சர்டன் கெமிக்கல்ஸ் தவிர மற்ற எல்லா ஃபீல்டுக்குமே வந்து லைசன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த பெரிய பெரிய ப்ரொசீஜரையும் வந்து அவங்க வந்து தகர்த்தறிகிறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அதனால வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்து பிசினஸ் பண்றதை ஈஸியாக்குறாங்க. சோ கவர்மெண்ட் மட்டுமே இருந்த நிறைய செக்டார்ஸ் வந்து பிரைவேட்டும் யூஸ் பண்ணலாம், பிரைவேட்டும் உள்ள நுழையலாம்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்றாங்க. நீங்க கூட இப்போ வந்து நம்ம நிறைய நெட்வொர்க்ஸ் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவி வந்து ஸ்டார் டிவி பாத்தீங்கன்னா 1994ல வந்திருக்கும், சன் டிவி பாத்தீங்கன்னா 1993. அது மாதிரி வந்து நிறைய பிரைவேட் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த லேட் நைட் லைக் 1991க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஈவெண்ட் தான் ஒரு முக்கியமான காரணம். தேர்டு பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன். சோ என்னதான் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து கண்ட்ரிஸ்குள்ள வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாலும் நம்ம கண்டிப்பா வந்து வெளிநாடு கண்ட்ரிஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வரதை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறாங்க. ஸோ ஈவன் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ் கூட இந்தியா கூட வந்திருக்கும். நைக்கி, பெப்சி, கோகோலா போன்ற நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க. சோ இது மட்டும் இல்லாம நிறைய லெவல்ல வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு முன்னாடி. அதாவது ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு வந்து நம்ம வெளிநாடு கண்ட்ரிஸ்ல இருந்து இந்தியா கொண்டே வர முடியாது. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா 5 kg கோல்டு வரையும் வந்து நீங்க கொண்டு வரலாம் இந்தியாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதனால இந்த கோல்டு ஸ்மக்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து டோட்டலா அடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் பண்றது மூலமா நம்ம எக்கனாமி வந்து ஆட்டோமேட்டிக்கா பூன் ஆகுது. சோ இப்போ 1994 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 15 பில்லியன், அதாவது 1 பில்லியன் நம்ம இருந்த அந்த ரிசர்வ்ஸ், பாதியான ரிசர்வ்ஸ் இப்போ வந்து 1994ல பாத்தீங்கன்னா 15 பில்லியனா மாறுது. சோ இன்னைக்கு நம்ம இந்தியால பாக்குற வந்து எல்லா விதமான growth-ம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பேஸா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த 1991ல நடந்த இந்த ஈவெண்ட் தான். சோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கே யோசிச்ச அந்த கண்ட்ரிஸ், அந்த பேங்க்ஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ல வேற லெவல்ல நின்று பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய பிளேஸ்னு எல்லா கண்ட்ரிஸும், எல்லா கம்பெனிஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்ட்ல வந்து டாப் 5th எக்கனாமியா வந்து நம்ம இருக்கோம். சோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கரெக்டா? அது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் நம்மளுக்கு வந்து சொல்லப்படல. ஈவெண்ட் நடந்து எக்ஸாக்டா 29 இயர்ஸ் ஆக போகுது. சோ இனிமேல் வந்து நம்ம வருஷம் இந்த ஈவெண்ட் வந்து நினைவு கூர்ந்து நம்ம எங்க இருந்து வந்தோன்றத பார்க்கும்போது தான் எப்படி போகணும் அப்படின்றதுக்கான பிளான், ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.